கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, குண்ட முகமாறு நின்ற படையாறு என்ற முருகன் ஆறு, இவர்கள் அடியாறு. அகத்தியர் தமிழே உன் தலைநூலை ஆய்ந்த இடம் பொருணை ஆறு, அகத்தியர் தமிழே உன் தலைநூலை ஆய்ந்த இடம் பொருணை ஆறு. வளர்முனை வளர்த்தது ஆறு, அது வைகை ஆறு. வளர்முனை வளர்த்தது ஆறு, அது வைகை ஆறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்று முத்துக்குமாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்குற்றாறு உடைமேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. பிறகு மற்றாறு போலில்லை இவன் வெற்றாறு என்று மனதில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என்னாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு என்று சொல்லி யாப்பில்லா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் ஆப்பலா போல என்னை மடியினில் வாங்கி கொண்டு காப்பில்லார் தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பில்லா தமிழை உன்னை முத்தமிட்டு முதற்கூடிய வணக்கத்தினை மண்ணில் தொடங்கி என்னுடைய முதல் உரையை ஆரம்பிக்கிறேன். நல்லா கேட்டு ஒரு அருமையான புண்ணிய வேளையிலே சிறப்பான ஒரு பட்டிமண்டபம் இல்லையா? பட்டிமண்டபத்தினுடைய அந்த ஒரு சாராம்சம் எங்கிருந்து பிறக்கிறது என்று சொன்னால், சங்க இலக்கியம் தொட்டு இதனால் வரைக்கும் சமகால இலக்கியம் வரைக்கும் சொல்லுவார்கள். கூடல் என்று அழைக்கக்கூடிய அந்த மாமதுரை முச்செங்கம் வளர்த்த அந்த மதுரை தொட்டிலே பட்டிமண்டபம் பிறந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இல்லை. பட்டிமண்டபம் பிறந்தது நம்மளுடைய நாகை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய பூம்புகாரில் இருக்கக்கூடிய அந்த காவிரி பூம்பட்டினத்தில் இல்லையா? வரலாற்றில் ஏதோ ஒரு மூலையில் இதோ காசியிலே அடிக்கொரு லிங்கம் மறைக்காட்டிலும் மண்ணெல்லாம் லிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக நகரம் செழித்திருக்கக்கூடிய இந்த பூமி என்கிற இந்த வேதாரண்யம், முத்துப்பேட்டை, திருத்துறை, பூண்டி என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களில்தான் நல்ல மனிதர்களும் நல்ல ஒருத்தன் சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த செப்பு கம்பிகளை மேடையேற்றி அழகு பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய கட்டி தங்கங்கள் உள்ள அத்துணை பேருக்கும் எத்துணை நன்றி சொன்னாலும் இந்த நேரத்தில் தொகை பண்பாடும் கலாச்சாரம் செழித்துவங்கி இந்த பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக வரவர மாமியா கழுத போல ஆனாலான்ற மாதிரி ஒன்னொன்னா தேய்ச்சி வரக்கூடிய இந்த சூழலில் அருமையான ஒரு பட்டிமண்டபத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். தந்தவர்கள் யார் என்றாலும் மேடையில் சொன்னாதான் நல்லா இருக்கும். திருவாரூர் மாவட்டம் நம்முடைய முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம், உலக புகழ் பெற்ற நம்முடைய இடும்பாவனம் அருள்மிகு சர்க்குணநாத சுவாமி திருக்கோவிலில் 6ஆம் நாள் யானை வாகன மண்டகப்படி உபயதாரர்கள் இந்த மங்களநாயகி கிராமவாசிகள் நமக்கு இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். ஐயா, ஒன்றை சொல்லுகிறேன், இந்த ஏழையன்கள் எடியன்களுக்கு எதுவும் தருவதற்கு இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னாக்கா, நான் பாரியாக இருந்திருந்தால் கூட அழகு பல்லக்கு தேரை பரிசாக தந்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் கூட அந்த கொல்லிமலையை கொண்டு வந்து உங்கள் காலடியில் கிடத்தி இருப்பேன். குறைந்தபட்சம் தமிழுக்கு தன்னுடைய தலையை தந்தானே இளங்குமரன் அவனாக இருந்தால் கூட என்னை மட்டும் விட்டுவிட்டு இந்த 6 பேரின் தலையை எடுத்து உங்களுக்கு காணிக்கை செலுத்தி இருப்பேன். அப்புறம் நான் அடுத்த நாள் நிகழ்ச்சி பண்ணுவோமா? என்ன 10 நாள் நிகழ்ச்சி வாங்கியிருக்கேன். வெட்டி பலியிட்டாலும் கண்ணதாசன் சொன்னானே, வெட்டி பலியிட்டாலும் வெளியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் வேறில்லை. அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய தமிழோடு உங்கள் செவிகளோடு எங்கள் வாய்கள் சிறிது நேரம் விளையாடும் என்று சொல்லி நல்ல ஒரு அம்மன் பாட்டோட போய் மக்கள்கிட்ட அப்படியே நல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு தலைப்புக்குள்ள போய் என்ன தலைப்பு அப்படின்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். கடந்த காலங்களில் 20 நூற்றாண்டா பட்டிமண்டபம் நடக்குது. இதே சிலப்பதிகாரம் மலிமைகளை தொட்டு பட்டிமண்டபம் அந்த காலகட்டங்கள்ல இருந்து நடக்குது. ராமாயணமா மகாபாரதமா? இதுதான் முதல்ல பட்டிமன்றம். அடுத்தது சிலப்பதிகாரமா மணிமேகலையா? அடுத்தது கம்பனா ஒட்டக்கூத்தனா? அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல பாரதியா பாரதிதாசனா? இப்படி அறிவார்ந்த தலைப்புகள் ஒரு காலகட்டங்கள் வந்தது. இப்ப என்னன்னாக்கா, ஜனரஞ்சகமான நவநாகரிக உலகத்திலே எங்க போனாலும் சிரிப்பு பட்டிமன்றம் தான் வேணும். சிந்தனைக்கும் ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா அந்த கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து அடிக்க வந்துடுறேன். என்னத்தான் நீ சொல்லி நான் என்னத்தை சிந்திக்கிறது இல்லையா? காலகட்டங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. உலகத்தில் மனிதன் படக்கூடிய துன்பங்கள் பலவாறு இருந்தாலும் கூட இன்றைக்கு நகைச்சுவையான சிரிக்கக்கூடிய மனிதன், அதாவது இருக்கக்கூடிய இந்த 84 லட்சம் உயிர்களுக்கு அப்பாலே இந்த மனித பிறவி வருது என்றது நான் சொல்லவில்லை. சிவபெருமான் அந்த திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூராகி செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன்றார். பொன்னடிகள் கண்டுன்று வீடுட்டேன்னா அர்த்தம் என்ன? அவருக்கு இறைவனை பார்த்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஒரு வாக்குமூலம் தருகிறார். அப்படி உள்ள உயிர்கள் இன்னைக்கு மனித உயிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அவ்வளவு ஒரு டென்ஷனான ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? அன்றைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை எப்படி? ஒரு அறை இருக்கு, 5 பேரா இருந்தாலும் ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடந்தோம். 5 அறை இருக்கு வீட்டுல, படுக்க ஆள் இல்லை. ஒரு பிள்ளை 2 பிள்ளை, என்ன போற கட்டத்துல குழந்தை பத்துக்கிறன்ற எண்ணமே இப்ப பிள்ளைகளுக்கு வரமாட்டேது. என்ன அதுக்காக சண்டையா போட முடியும்? அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, அன்றைய வயிறை நிரப்புவதற்காக பல கிலோமீட்டர் நடந்தோம், இன்னைக்கு வயிறை குறைக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் நடக்கிறோம். வாழ்க்கை மாறி போச்சு. ஒரே வாகனம் அன்னைக்கு மாட்டு வண்டி தான். மனிதன் கஷ்டப்பட்டே கட்டாயிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா
வாழ்வதற்காக சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்றதுக்காகவே மனுஷன் வாழ்றான். இன்னைக்கு வீட்டுல சாப்பிட்டுட்டு கழிவறையை வெளியே பயன்படுத்துறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர் பூரா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்து கழிவறையை இன்னைக்கு வீட்டுக்குள்ள பயன்படுத்துறோம். அந்த மாதிரி காலில் போடுற செருப்பு ஏசி ரூமுக்கு போயிடுச்சு. வயிற்றுக்கு சாப்பிட்ற சாப்பாடு ரோட்டு கடைக்கு வந்துருச்சு. அன்றைக்கு மானத்தை காப்பதற்காக ஆடை அணிஞ்சோம், இன்னைக்கு மானத்தை வெளியே காட்டுறதுக்காக ஆடை அணிகிறோம். அன்னைக்கு கிழிஞ்ச அடையா இருந்தாலும் தச்சு போட்டு இன்னைக்கு நல்ல அடையும் கிழிச்சு போடுறோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்களிடம் அடி வாங்க கூடாது என்பதற்காக பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் போய் நாளா கணக்கோத்தியார் வரக்கூடாது, ஐயா கண்ணையா வரக்கூடாது, இளங்கோ சார் வரக்கூடாது, வீட்டு பாடம் செய்யலன்னு வேண்டிக்கிட்டேன். அன்றைக்கு ஆசிரியர்கள் வந்து ஆசிரியரிடம் அடி வாங்க கூடாது என்பதற்காக மாணவர்கள் ஆண்டவனை வேண்டினார்கள். இன்னைக்கு வீட்டுல இருந்து வாத்தியார் கிளம்பும்போது இன்னைக்கு சுரேஷ் பாய் வரக்கூடாது, ரமேஷ் பாய் வரக்கூடாது, வந்தா சிக்கல். இன்னைக்கு வந்து ஏதாவது அப்படி ஒரு வாத்தியார்கள் இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை பார்த்து பயப்படக்கூடிய காலகட்டத்தில் வாழ்றோம். அன்னைக்கு மக்கள் கையில காசு இருந்துச்சு, சாமியார் கையில திருவோடு இருந்துச்சு. இன்னைக்கு சாமியார் கையில தனி நாடே இருக்கு, மக்கள் கையில திருவோடு இருக்கு. அப்ப ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். அன்னைக்கு தாய்ப்பால் குடிச்சோம், தாய் மேல பாசம் வந்துச்சு. அன்னைக்கு தாய்ப்பால் குடிச்சோம், முந்தி தபம் கிடந்து 100 நாள் சுமந்து அந்தி பகலாக சுவை ஆதரித்து தொந்தி சரிய எரிந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் முட்டுவேன் பட்டினத்தார் சொன்னது என்ன? முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலகையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்க மூழ்கவேன்னு பட்டினத்தார். இன்னைக்கு பாட்டில் பால் புட்டி பால் குடிக்கிறோம், அதனால எல்லா பேரும் டாஸ்மார்க்ல கிடக்குறான். ஒன்னும் எது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஐயா பெரியவர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? இன்னைக்கு நல்லா இருக்கிற அந்த காலகட்டத்தில எல்லாம் அந்த அம்மா எல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு 80களில் 70களில் குடும்பத்தில் சண்டை வந்தால் பெரியவங்க எல்லாம் பேசி ஒத்துமைப்படுத்தி வைப்பாங்க. இப்ப சண்டை வருது, நல்லா இருக்கிற குடும்பத்தை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது, அதை போய் பிரிச்சு விடுறதுக்கு அவ்வளவு பேர் ஆர்வப்படுறாங்க. இப்படி எல்லாம் வாழ்க்கை நவ நாகரிக காலகட்டத்தில் பல ரூபங்களில் போனாலும் கூட இன்னமும் இந்த மாதிரி நல்ல செய்திகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் கலைந்து செல்கிற தெருக்கூட்டம் அல்ல, நீங்கள் இருந்து கேட்கிற திருக்கூட்டம். செப்பு கம்பி தான். என்னமோ நீங்க படிச்சு எல்லாம் பட்டம் பெற்று படிச்சு பேசிட்டேன்னு இல்லை, வாய் வெறும் எதை கொடுத்தாலும் பேசும். வாய் இந்த வாய் இருக்கு பாருங்க, எதை கொடுத்தாலும் பேசும். பாரதி தான் சொன்னா, எதை மொழியை எப்படி கேட்க வேண்டும், எதை உள்வாங்க வேண்டும், வாழ்க்கையில் எது தேவை சொன்னா. செந்தமிழ்நாடு நம்போதே நிலை இன்பத்தேன் வந்து பாயுது பாதி நிலை, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சிலே புது சக்தி பிறக்குது மூச்சிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, காதல் புரியும் நம்பையர் போல் இல்லம் தண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பத்தி இவன் எழுதின கவிதை தான் உலகத்தில் முதல் நம்பர் 1 கவிதை, இந்த செந்தமிழ் நாடு எனும் போது நிலை. ஏற்பட்ட ஒரு புண்ணிய வேளையிலே நல்லதொரு தலைப்பை நம்முடைய மண்டகப்படிதாரர்கள் தந்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு அப்படின்னாக்கா, ஆண்களா பெண்களா, தாயா தாரமா, பணமா குணமா, வயலொடி காலமா, வாட்ஸ்அப் காலமா, இப்ப நவநகரத்துல ஏகப்பட்ட இந்த குடும்பத்தின் பிக் பாஸ் என்று அழைக்கக்கூடியவர்கள் வந்து வீட்டில் உள்ள பெண்களா, வெளியே உழைக்கும் ஆண்களா, இப்படி எல்லாம் தலைப்பு வந்து போச்சு. ஆனா நாங்க என்ன தந்திருக்கோம் அப்படின்னாக்கா, ஊருக்காரங்க நம்ம கிட்ட இந்த தலைப்பை போடுங்க தம்பின்னு எங்களுக்கு சொன்னது என்னன்னா, இன்றைய குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பவர்கள் வாழ வந்த சேலைகளா, வாழ்வு தந்த காளைகளா? எப்படி தலைப்பே, இதுக்கு தலைப்பே கை தரலாமையா? இதெல்லாம் வந்து 10-100 முறை யோசிச்சு ஏதாவது போட்டு ஒரு கிளாரிட்டியா இல்லையா? இந்த மூஞ்சிகள்லாம் முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் கிடையாது, ஒரு டூப்ளிகேட் அப்படியே பூசிட்டு வரல. இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து செக் பண்ணீங்கன்னா தெரியும். அது மாதிரி தான் தலைப்பிலையும் ஒரு சாயம் பூச வேண்டுமாறு அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு பணிக்கப்பட்டிருக்கிறது. வாழ வந்த சேலைகளா, வாழ்வு தந்த காளைகளா? உலகத்தில் மனிதன் 206 நாடுகள் இருக்கிறது. அதுல ஐநாவுடைய உறுப்பு பெற்ற நாடுகள் 193. எல்லா வாழ்க்கையை வாழ்ந்தாலும் எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் என்பது சரியாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளை வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சுபிக்ஷமா போய் வெளியில வரலாம். அந்த தலைப்பில் பேசுவதற்காக பேச்சாளர்களை களமிறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த பெண்கள் நல்லா அடக்க ஒடுக்கமா இங்க மேடையில தான் இருக்காங்க. வீட்டுக்கு போனா என்னன்னாக்கா, நம்ம கூல் பண்ற மாதிரி மனைவியை எதிர்பார்க்கிறோம். நம்ம டென்ஷனா இருந்தாலும் நம்ம டென்ஷன்ல அதுங்க கூலாகி நம்மளை போட்டு சாகடி அடிக்கக்கூடிய மனைவியா தான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனாலும் கூட இந்த பெண்கள் வாழ்க்கையில் எப்படி வீட்டுக்குள் வருகிற போது ஆண்கள் என்னென்ன பட்டம் கிடைக்கிறது, சாதாரணமா மண்ணுக்குள்ள இருந்தவனை மன்னவன் ஆக்குறாங்க. ஏனென்று சொன்னால், ஒரு திருமணத்திற்கு போனா திருமண மணமக்களை வாழ்த்துகிற போது வானும் நிலவும் போல, இன்றைக்கு மணவிழா காணும் தம்பதியினர் வானும் நிலவும் போல ஒற்றுமையாக இருக்கும் போல் இருக்க வேண்டும். ஒரு பெரியவர் வாழ்த்தினார். இன்னொருத்தர் போய் பூவும் மனமும் போல இன்றைய தம்பதிகள் மணவிழா காணும் தம்பதிகள் பூவும் மனம் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு பெரியவர் எழுதி போய் மணமக்களை வாழ்த்துற போது சொன்னாராம், இன்றைக்கு மணவிழா காணும் தம்பதியினர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் என் மனைவியும் போல கடைசியா நீங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அருமையா இருக்கு. உலகத்துல ஏதோ படிக்கிறோம், குடும்பத்தை படிக்க மறந்துடுறமே. 5 விஷயங்கள் இந்த உலகத்தில் சிறப்பானவை. யார் சொர்க்கத்துக்கு போவா, யார் நரகத்துக்கு போவா? கோவில் கட்டுகிறவன், குளம் வெட்டுகிறவன், வாய்க்கால் தூர்வாருகிறவன், கல்வி சொல்லி தருகிறவன், ஆலயத்திற்கு நன்கொடை கொடுப்பவன், இந்த 5 பேரும் சொர்க்கத்துக்கு போறாங்க. 5வதா ஒரு யுக்தி இருக்குல்ல, என்னது? ஆலயத்திற்கு நன்கொடை கொடுப்பவன். அதுதான் உலகத்துல வள்ளல்கள் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வள்ளல்னா பாரின்பா, வள்ளல்னா பேகன்பா, வள்ளல்னா அவரு விரும்பா, அதெல்லாம் கிடையாது.
வள்ளல் என்பவன் இருக்கிற பணத்தை கொஞ்சம் போல அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி. இது போல திருவிழா நடக்கிறீங்களே, இவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு போவீர்கள். அதிகமான நரகத்திற்கு போவது யாருனாக்கா, முன்னாடி விட்டு நடுவர் என்னடி கூட்டு வந்தாரு, பேமெண்ட் எவ்வளவு தரனா 500 ரூபா குறைச்சிட்டாப்லன்னு அங்கங்க போன் பண்ணிட்டு அவதூறு பறக்குறீங்க பாருங்க. அவங்க எல்லாம் நீங்க நரகத்துக்கு போய் அதிகமா நரகத்துக்கு அப்படின்னு நரகம்னு ஒண்ணு இல்ல, பூலோகத்துல வாழ்றதே ஒரு நரகம் தான் இல்லையா. சொர்க்கத்துக்கு போறவன் ஊட்டி, சிம்லா, கொடைக்கானல், கேதார்நாத் அப்படின்னு இமயமலை, ஏற்காடு இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா ஒகேனக்கல் அப்படியே போய் அழகா போறவங்க எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கிற போது அது சொர்க்கம். கஷ்டப்பட்டு, கடன்பட்டு, துன்பப்பட்டு, கொண்டாட்டிட்டு, அசிங்கப்பட்டு, ஏன்டா அந்த வாழ்க்கைன்னு நாண்டுகிட்டு டெய்லியும் ஒரு ராத்திரி போறது அப்பா அப்படின்ற சொல்றது இந்த வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை. இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கிற போது அந்த நம்பிக்கை துளிர்க்கிறது என்று சொல்லி அருமையான அந்த பொன்னிற வேளையிலே இப்ப தலைப்புக்குள்ள பேச்சாளர்களை களமிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். இன்றைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெரிதும் தீர்மானிப்பவர்கள் வாழ்வு தந்த காளைகளை என்று சொல்வதற்காக அருமைக்குரிய நம்முடைய ரஞ்சித் அவர்கள். ஹலோ செக். ஹலோ அருமை. நடுவர் சொன்னாரு என்னமோ ஜல்லிக்கட்டுல போய் நான் மாடை அடக்குனேன் அலங்காநல்லூர்ல வாடி வாசல். ஜல்லி முட்டில் கடந்த பக்கத்துல ஒற்றை ஜல்லி, அதுல ஒரு குத்து விட்டா என் பொண்டாட்டி, அதுல கடந்து அதுல அடங்கி போய் வந்து இங்க வேட்டியை கட்டிட்டு நிக்கிற ஒரு ஜல்லிக்கட்டுல இருந்து அடங்கும். நீ தானே அருமையான ஒரு ஊர் நடுவர் அவர்களை. எங்க போய் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் என்று இணையடி நீலலேன்னு சொல்லியிருக்காங்க. அருமையான இந்த ஊரு மங்கள நாயகி. ஆனா இந்த ஊர்ல மங்கள நாயகி மாதிரி எங்க ஊர்ல ஒரு அம்மன் ஃபேமஸ் நடுவர் அவர்களை, நெல்லுக்கடை மாரியம்மன் பேர். உங்க ஊர்லயா? நாகையிலே வாழ்பவளே நெல்லுக்கடை மாரியம்மா, நாகையிலே வாழ்பவளே நெல்லுக்கடை மாரியம்மா. நடுவர் அவர்களே, திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் வீதி அழகு, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, காஞ்சி மாநகரம் அழகு, சென்னை மெரினா பீச் அழகு. அண்ணா ஆம்பளைக்கு ஆம்பளை வஞ்சனை வைக்காதுன்னு நல்லா இருக்கு. நீ ஏன் மைக்கேல் சென்னை மெரினா பீச் அழகு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு பேரழகு இருக்கு, அதை நீங்க சொல்லவே இல்லை நடுவர் அவர்களே. அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம், நீங்க இல்ல. திருவாரூர் மாவட்டத்துல முத்துப்பேட்டை வட்டத்துல இடும்பாவனம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பேரழகு கொண்ட மனிதர்கள் தான் நடுவர் அவர்கள் இந்த உலகத்திலேயே பேரழகு. இந்த ரசிக பெருமக்கள் இந்த நேரத்திலையும் இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கேட்கலாம். எவ்வளவு சொன்னீங்கனாலும் பேமெண்ட் அதுதான், அவ்வளவுதானா? இருந்தாலும் நாங்கள் பேமெண்ட்டுக்காக வருவதில்லை, ஜிபேக்காக வருகிறோம். நீங்க வந்து காசுக்காக நாங்க வர்றதில்லை, அன்புக்காக வருகிறோம் நடுவர் அவர்களே. வாழ்க்கைக்கு தேவை காசு, வாதாட தேவை பீஸ், பழக்கடையில இருக்கு ஜூஸ். படிச்சா இவங்க ஆவாங்க பாஸ். ஆனா பட்டிமன்றம்னாலே இந்த ஜில்லாவிலே நீங்க தானே எங்க பாஸ் 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 நடுவர் அவர்களே. ஊர்ல உனக்கு ஒரு மேடை நானும் காட்டி கடவுள் காட்டி. நடுவர் அவர்களே, 1000 ரூபாய் இருந்தா சில்வர் தட்டு வாங்கலாம், 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா வெள்ளி தட்டு வாங்கலாம், 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா தங்க தட்டு வாங்கலாம். ஆனா எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த இடும்பாவனம் மக்களோட கைத்தட்டலை மட்டும் வாங்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஊரு நடுவர் அவர்களே. அதனால நீங்க சொன்ன மாதிரி பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தத்துலதான் வாழ்றோம். ஆனால் இது போன்ற திருவிழாக்கள்ல தான் நம்ம கொஞ்சமாச்சு சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் சிரிக்கும் போது உங்களோட இதயம் ஒட்டடடிக்கப்படுகிறதுன்னு சொல்றான் ஒரு கவிஞர். அப்படின்னா தயவு செய்து எல்லாரும் இந்த திருவிழா காலத்திலேயாவது சிரிங்க அப்படின்னு சொல்றேன். குடும்பத்தின் மகிழ்ச்சி, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது நாங்க வாழ்வு தந்த காளைகளா, வாழ வந்த இந்த 2 சேலைகளா. அதாவது ஆம்பளையா பொம்பளையா, புருஷனா பொண்டாட்டியா, மவனா மவளா, தாத்தாவா பாட்டியா, பேரனா பேத்தியா. இதான நடுவர் அவர்களே, இததானே நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. நடுவர் அவர்களே, நான் வந்து ஆம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? இவங்க பெண்கள் இருக்காங்களே, உண்மையிலேயே பெண்கள் வந்து தேவதைங்க. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இடும்பாவனத்துல உள்ள கூடிய அத்தனை பெண்களும் தேவதைகள், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. ஆண் குழந்தை வாரிசு, ஆமா. பெண் குழந்தை பரிசு. பரிசு கடவுளின் உண்மைதான். இதை கேளுங்க, கடவுளின் அருள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். ரைட். அந்த கடவுளே வந்து பிறந்தா அதையா பெண் குழந்தை. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நடுவர் அவர்களே, பெண்கள் தெய்வம் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்ல. ஆனா பெண்கள் என்ன செய்யறாங்க? காலம் முழுவதும் நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன், 10 மாசம் சுமந்து பெத்தேன், 10 மாசம் இதையே சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டுறாங்க. ஆனா என் ஆண் இனம், என் ஆண் காலம் முழுதும் தன் பொண்டாட்டிய, தன் பிள்ளைங்களை, தான் பெத்த தாய் தகப்பன நெஞ்சில சுமந்து வெளியில சொல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான அந்த ஆம்பளை தான் வசத்தின்னு நான் பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல இங்க ஏன் அந்த பெண்கள்கிட்ட ஒரு குணம் நடுவர் அவர்களே சொல்லுங்க. காரணமே இல்லாம சண்டை போடுறதும்,
ஹேர் பின்னே இல்லாம கொண்ட போடுறதும் இந்த பெண்களுக்கு கை வந்த கலை. எப்படி அங்க எங்க இருந்து கவிஞர்கள் ஒரிஜினல் கவிஞர்? ஆமா நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல கல்யாணம் ஆகி மண்டபத்துக்குள்ள வந்தாங்க பெண்கள். எப்படி வந்தா? எப்படி? மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. அப்படி உள்ள வந்துச்சு நடுவர் அவர்களே, அப்படி உள்ள வந்தாங்க. அன்னைக்கு பூமாதேவி சந்தோஷப்பட்டா, குடும்பம் செழிச்சிச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு, சுபிக்ஷா இருந்துச்சு, 15 பிள்ளைய பெத்துட்டு நிம்மதியா வாழ்ந்தான். 15 பிள்ளை. ஆனா இன்னைக்கு அப்படியா? ஒரு மண்டபத்துக்கு திருத்திரப்பட்டியில போறேன்னா, ஒரு மண்டபத்துக்கு ஒரு பொண்ணு வருது, கல்யாணம் பொண்ணு. எப்படி வருது தெரியுமா? எப்படி இருந்துச்சு? மலையூர் நாட்டாம மனச காட்டு கூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூர் ராசாவ தாராளமா கேட்டாங்க, ஒன்ன போல எப்படி இல்ல ஆமா, தொட்டதெல்லாம் பூத்தா இருக்குது அப்படியா அப்படியா. இத கேட்டவுடன் கலகலக்கல, பாக்குறவனுக்கு எல்லாம் கலகலன்னு வைத்த மண்டபத்தில் உள்ள டைல்ஸ் எல்லாம் அது உடையது குதியோன்னு குதிச்சிட்டு வருது. மண்டபத்துல 400 டைல்ஸ் உடைஞ்சு மண்டபத்து மேனேஜர் வந்து திட்டப்படி சிகிச்சையில கிடக்குறான். அந்த குதியா என்ன அந்த வரும்போதே இந்த குதிக்கிறீங்க, இந்த குடும்பம் ஏன் குதியோன்னு குதிக்காது? நீதான் குதிச்சுக்கிட்டு வர, உன்னை பெத்தது ஒண்ணு பின்னாடி வருதுல்ல, அது உடையாது பின்னாடி. எட்டியா நில்லுடி. ஆனா அந்த புருஷன் ஒருத்தன் வந்து கோட்டு சுட்ட போட்டுட்டு செத்தனாய்க்கு செருப்ப கடிச்ச மாதிரி ஒருத்தன் மனவரையில நிப்பா. அங்கதான் பவ்யமா நிப்பான் அமைதியா. செத்தனாய் செருப்ப கடிச்ச மாதிரி அப்படியே ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இவளையா நான் கட்டிக்க போறேன், அது கூட பரவாயில்ல. அந்த மணப்பொண்ணு கூட தொங்குற நாய்க்கு தொண நாய் மாதிரி ஒரு 4 வரும் பாருங்க, டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு. மணமகள் தோழியா? மணமகள் தோழி. இப்படி நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டிக்கு இதே மாதிரி தான். எந்த கல்யாணத்துக்கு அவளுக்கு ஒரு சுபாவம் உண்டு. எந்த கல்யாணத்துக்கு பார்த்தாலும் அந்த கல்யாணம் பண்ண அப்படியே வெறிக்க பாப்பா. அந்த பொண்ணு மாதிரியே தானும் ஆகணும்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? லவ் மேரேஜ்க்கு அரேஞ்ச் மேரேஜ்க்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு லவ் மேரேஜ்னா என்ன தெரியுமா? இந்த கல்யாணம் ஆகுற 2 இருக்குல்ல, பொண்ணும் மாப்பிளையும், அது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். சுத்தி இருக்கிற சொந்தம் பூரா இல வீட்டுல இருந்த மாதிரி வந்துச்சுன்னா அது லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காலையில பாத்தீங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ்னா சுத்தி இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பொண்ணு ஒரு மேற்க உட்கார்ந்துருக்கும், மாப்பிள்ளை கிழக்க உட்கார்ந்துருப்பான். இதுக்கு பேரு அரேஞ்ச் மேரேஜ். ஆனா நான் அப்படி கிடையாது. என் பொண்டாட்டி நடுவர் அவர்களே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்கிறான். எப்படி தெரியுமா? அந்த பொண்ணு மேக்கப் போட்டுருக்கு, அது கூட பரவாயில்ல, அதை கூட விட்டு தலைவான். அது ஜாக்கெட் போட்டுருந்துச்சு நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க உள்ள பெரியம்மா பெரிய காலம் பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, சிம்பிளா இருந்தாங்க, குடும்பத்துல நிம்மதி இருந்துச்சு. இன்னைக்கு கல்யாண பொண்ணு மேக்கப் போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுட்டு வருதுன்னா 2 கயிறை தொங்க விட்டுருக்கானோ. எதுக்கு பின்னாடி 2 கயிறை தொங்க விட்டுருக்கானு? தூக்கு மாட்டி தொங்க. யாரு தூக்கு மாட்டி தொங்க? பாக்குற ஆளுவ தூக்கு மாட்டி தொங்க, புருஷங்கார சாவுறதுக்கு. சரி, நீங்க கயிறை தொங்க விட்டு தொலைஞ்சீங்க, 2 குண்டை தொங்க விட்டுருக்கீங்களே, அது எது? கயிறு சறுக்கிட்டு கீழே போகாதளவு குண்டை பிடிச்சி நின்னுலாம். எது கயிறு சறுக்கிட்டு போகாத குண்டை பிடிச்சி நின்னுலாம். குண்டை பிடிச்சி நிக்கிறதுக்காக அது குண்டை தூக்கி பிடிக்க, அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அக்கா ஜாக்கெட்ல கோபுரத்தை தச்சு வச்சுட்டு, ஆனா எல்லாரையும் சொல்லலக்கா, ஏதோ 100ல 1. அந்த 100ல 1 பண்றதுனாலதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அது கோபுரத்தை தச்சு வச்சுட்டு, எனக்கு அந்த இதுதான் வேணும். ஆமா, எனக்கு அந்த இதுதான் வேணும். அந்த கோபுரத்தை தச்சு வச்சுட்டு போனதுனால திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தை தொட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே போறாங்க. நீங்க அந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நடுவுல. ஒரு ஆரி ஒர்க்னு வந்திருக்கு, அது என்ன? ஆரி ஒர்க்கா? ஆரி ஒர்க்கா 7 ஒர்க்கா அது எனக்கு தெரியல. ஒரு காலத்துல ஆரினா என்ன? ஃபுல்லா ஸ்டோன், கல்ல எடுத்துக்கிட்டு தான் அடிக்கணும். ஃபுல்லா ஸ்டோனா ஆரி ஒர்க் 7 ஒர்க், அது என்ன ஒர்க் ஆச்சு இருந்துட்டு போகுது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா. என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போனவ எப்படி போனா? நேரா போய் ட்ரெஸ் எடுக்கிறப்ப, இங்க ஏதாவது இடும்பாவனத்துல மில்லு இருக்காக்கா? ரைஸ் மில்லு இருக்கா? மில்லு, இந்த மிளகா மில்லாம் அரைப்பாங்கல்ல மில்லு, அது இருக்கா? இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த மில்லுல பாத்தீங்கன்னா ஒரு துணி ஒண்ணு தொங்க விட்டுருப்பான், பாத்திருக்கீங்களா? எங்க இந்த கீழே அந்த டின்ன உதறி விட்டு இப்படி துணியை ஒண்ணு மதிச்சு வைப்பான். அந்த துணிதான் பொம்பளை பிள்ளைக்கு இந்த காலு பேண்ட். என்னது பேண்ட்? கோதுமை அரைக்கிற மில்லுல இருக்கும்ல, பெலாசோல. அந்த Dress பேர் என்னது? பெலாசோ. என்னது? பெலாசோவா புதுசோவா? அது ஒரு நல்ல Dress தான் போட்டான. பெலாசோலன்னு சொன்னாங்க. ஏதோ என் பண்டாட்டி சொன்னா பெலாசோல எடுத்து வர. பெலாசோ எடுத்து மாட்டிக்கிட்டு போறீங்களே, இது எந்த வகையில புருஷன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து ஒரு நாள் சம்பளம் 1500 சம்பாதிக்கிறதுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவன் முதலாளி கிட்ட மொத்து வாங்கிட்டு அந்த 1500 சம்பாதிச்சுட்டு வர்றானே, அந்த 1500 சம்பளத்தை நீங்க ஒரு நொடியில
பாதியில நீங்க காலி பண்றீங்களா பலாசோலைக்கு? அது நியாயமானு கேட்க வந்திருக்க நடுவர் அவர்களே. அந்த Dress பேரு பலாசாவா? சரி பலாசா. சரி எனக்கு அந்த பேர் நல்லா ஞாபகம் இருக்குங்க. என் வீட்ல என் பொண்டாட்டி அடிக்கடி அததான் போய் எடுத்துட்டு ஏது பலாசோலையா? பலாசோ. சரி பலாசோ. சரி பரவாயில்ல. ஓர நீங்க ஒரு ஆரணிப்பட்டு காஞ்சிப்பட்டு திருவோணப்பட்டு ஏதோ ஒரு பட்டு எடுத்துட்டு வந்தா இவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் துன்பப்பட்டு துயரப்பட்டு ஏமாற்றப்பட்டு நசுக்கப்பட்டு நஷ்டப்பட்டு உருவப்பட்டு எல்லாம் சாவுபட்டு தான் எல்லாரும் இவங்க இருக்கிற வரைக்கும். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல பைக் கண்டுபிடிச்சா நடுவர் அவர்களே. டிவிஎஸ் 50 இந்த பெரிய நல்லா உட்கார்ந்திருக்காங்க, சைக்கிள்ல போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ் 50 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஸ்ப்ளெண்டர்னு ஒரு பைக். பண்பாடு செழுமை வந்து செழித்திருந்த காலம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா புருஷ மண்டாட்டி 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்ல உட்கார்ந்துகிட்டு போகும்போது குடும்பம் நிம்மதியா இருந்துச்சு, எந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஒரு பைக் கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்கள். மண்டபத்துல போட்டிருந்தான் பட்டுக்கோட்டை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இந்த பாருங்க பைக் புருஷங்காரன் இங்க கிடக்குறான், பொண்டாட்டி இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆமா அப்படியே வர்றா பாருங்க, பைக்கை ஓட்டிட்டு வர்றான். இருக்கிற கேபிள் கம்பி லைன் கம்பி எல்லாத்தையும் மாங்காய் கிங்கா முருங்கைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டான். வீட்டுல ஊர்ல ஒரே சண்டை. என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் பைக் கண்டுபிடிச்சிருக்கான், பின்னாடி ஒரு அருவாளை கொடுத்துட்டான் புருஷங்காரன். வர்றதெல்லாம் அறுத்துக்கிட்டு வாடின்னு எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு வர்றான். கேட்டா பைக்குங்கிறானோ. இவங்க அன்னைக்கு கீழே விழுந்த பையன் தான் இன்னைக்கு வரைக்கும் நிமிர முடியும். நீங்க என்ன நீங்க வந்து அநியாயம் இந்த காலத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல இந்த பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க அண்ணன் எல்லாம் பாருங்க அழகா உட்கார்ந்து இருக்காங்க. இங்க பாருங்க ஒரு காலத்துல எங்க தாத்தா காலத்துல பெல்ட் போட்டான். இங்க பாருங்க நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இருக்கும் பெல்ட். பாக்கியராஜ் காலம் மாதிரி இருக்கும், பேண்ட் தொலை 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 தொலைன்னு இருக்கும். எங்க அப்பா காலத்துல பெல்ட் போட்டான், தொப்புள்ள போட்டான். என் காலத்துல பெல்ட் இந்த இங்க போடுறான், ஏதோ நிக்குது. என் பையன் ட்ரெஸ் எடுக்க போறானே, இங்க இருங்க பெல்ட் தொடையில நிக்குது. இப்படி நடந்து போறான், நேரா நடந்து போற. நாங்கெல்லாம் பெல்ட் அவுக்கணும்னா இப்படி பேண்ட் அப்படி இப்படி வந்து பெல்ட்டை உருவிட்டு ஆணியில எடுத்து மாட்டுறதுக்கு அரை நாள் ஆகும். இந்த பையன் பேண்ட் அவுக்குறான், 2 காலையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறான். பெல்ட் பேண்ட் டொங்கின்னு கீழே விழுந்துட்டு போ சேர்த்து எடுக்கிறான். இந்த காலத்துல பெல்ட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கானோ. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து அநியாயம் பண்றீங்களே நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒரு டிவி இருந்துச்சு. ஒவ்வொரு பஞ்சாயத்துல ஒளி போட்டான் 7:30க்கு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு டிவிலயும் ஒரு பஞ்சாயத்து ஓடுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? பெண்களை விட ஆண்களை ஏன் இந்த கடவுள் வந்து வலிமையா படைச்சிருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? பெண்களை விட ஆண்களை ஏன் கடவுள் வலிமையா படைச்சாரு சொல்லுங்க பாப்போம். தேர் இழுத்துட்டு வர்றதுக்கு அதுக்காக இல்ல. எதுக்கு தெரியுமா? ஸ்கூட்டில சென்டர் சாண்டு போடுறதுக்கு. இந்த கிரைண்டர்ல மாவாட்டு வாங்கி அப்ப குழவிகளை தூக்க முடியாது, அந்த குழவிகளை தூக்கி இந்தாண்ட வைக்கிறதுக்கு. ஏதாவது தண்ணி கேனு தூக்கிட்டு போகணும்னா மாடிக்கு தூக்கிட்டு போறதுக்கு. சிலிண்டர் அவனாச்சும் இறக்க வச்சா சிலிண்டர் வீட்டுக்குள்ள கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கு. நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். பரணையில ஏதாவது ஜாமாகமா இருந்துச்சுன்னா அதை எடுத்து இறக்கி வைக்கிறதுக்கு தான் பெண்களை விட ஆண்களை வலிமையா படைச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. இது தெரியாம அன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு ஆட்டோக்காரன் கேக்குறா, கோயிலுக்கு போனா ஆட்டோவுக்கு எவ்வளவுன்னு கேட்டான். சரி, உடனே அந்த ஆட்டோக்காரன் சொன்னாரு 250 ரூபாமான்னாரு. இல்லங்க என் புருஷனும் கூட வர்றாரு, எவ்வளவுங்கன்னு கேட்டா. உன் புருஷனுக்கு கூட வந்தாலும் 250 ரூபா தான் சொன்னாரு. உடனே என் பொண்டாட்டி என்ன கேக்குறா, பத்தியா நீ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல பத்தியா அப்படிங்கிற. மேடம் தான் வந்து வேல்யூபிள். ஆனா இன்னைக்கு பெண்களோட ட்ரெஸ்ஸுக்குனே ஒரு அமௌண்ட ஒதுக்க புருஷன் சம்பாதிக்கிற காசு பூரா இந்த ட்ரெஸ் எவ்வளவு மேக்கப் இதுக்கே போகுதுன்னா. நடுவர் அவர்களே, நீங்க எவ்வளவோ துணி இவங்க வச்சிருக்காங்கல்ல, எவ்வளவோ புடவை இருக்குல்ல, எவ்வளவோ பெண்களுக்கான ட்ரெஸ் இருக்குல்ல, 366 புடவை, எவ்வளவோ பீரோவை திறந்தா எது கீழே விழுதா இல்லையா 400 புடவையும் படக்குன்னு கீழே விழுவுது. என் பொண்டாட்டி தான் என் காலில் விழுவுறது இல்ல, இந்த புடவையாச்சும் கீழே விழுவுதேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த புடவையெல்லாம் வச்சு தோசைகள்ல இறக்கலாம்ல. ஆம்பளையோட பனியை எங்க கிடக்குன்னு மூளைக்கு போய் தேடி அந்த பனியனை கொண்டாந்து கிழிச்ச பனியனை 4ஆ கிழிச்சு அதை வச்சு நீங்க கைசட்டிய இறக்குறீங்களே, அப்ப ஆம்பளையோட எவ்வளவு இழிச்ச வாய்தான் போட்டா உங்களுக்கு. ஒரு காலத்துல நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல ஒரு தட்டுல, ஒரு பெரிய தட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளை இருந்திருக்கும். இந்த 4 பிள்ளைங்க அண்ணன் தம்பி பாத்தீங்கன்னா 4 தூண். இந்த மண்டபத்துக்கு பாருங்க, அரங்கத்தோட பேரு தெய்வீக அரங்கம். அரங்கத்துக்கே 4 தூண். அரங்கத்துக்கு பேரு தெய்வீக அரங்கம். உலகத்துல எந்த ஊர்லயும் இந்த மாதிரி அரங்கத்துக்கு தெய்வீக அரங்கம்னு பேரு வைக்கல. அந்த 4 பிள்ளை இருந்த வீடுனாலதான் அந்த குடும்பம் தெய்வீகமா இருந்துச்சு. அப்படி இருந்தா அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி விட்டு கொடுக்க மாட்டான், பேசிக்க மாட்டானுவா. ஆனா அண்ணனை ஒருத்தன் கைய வச்சானா தம்பி கையிலேயே கட்டிக்கிட்டு போய் மூஞ்சிலே குத்துவான். அப்படி இருப்பான் அண்ணன் தம்பி. ஒரு தட்டுல 4 பிசைஞ்சு கொடுத்த சாதம் அம்மா ஊட்டி விடுவாங்க. 4 பேரு நிம்மதியா 4 பில்லர் மாதிரி வாழ்ந்தான நடுவர்களே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இடங்களை போல் தீராத வாசமடா.
ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் உணவுகள் ஒன்றாக. நடுவர் அவர்கள் நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம். இன்னைக்கு ஒரு சாவு வீட்டுக்கு போனா அண்ணன் இந்த பக்கம் முறைச்சிக்கிட்டு போறான், தம்பி இந்த பக்கம் முறைச்சிக்கிட்டு போறானா, அதுக்கு காரணம் நீங்க என்னைக்கு வீட்டுக்குள்ள காலை எடுத்து வலது காலை எடுத்து வச்சீங்களோ, அண்ணன் புட்டான் மேல தெரு, தம்பி புட்டான் கீழே தெரு, ஆயப்பன நடுத்தருவுல விடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி பெண்கள். எனவே நீங்க இப்படி உள்ளார நுழைஞ்சதா உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த ரெண்டு பேர்த்தையும் தயவு செய்து கேளுங்க. உங்க புருஷங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அழுத்து இழுத்து போய் ஊர்ல உள்ள மன அழுத்தத்தோட வீட்டுக்குள்ள தயவு செய்து வருவான். அவனுக்கு நீங்க தயவு செய்து சோத்த திறங்க, குழம்ப திறங்க, பக்கத்துல இருக்கிற பிரிச்ச கூட திறங்க, ஏன் உங்க மணி பரச கூட திறங்க. தயவு செய்து புருஷன் சோத்துல கைய வைக்கும் போது உங்க வாயை மட்டும் திறக்காதீங்க திறக்காதீங்கன்னு கேட்டுக்கிறேன். அவன் கொஞ்ச நாள் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறான். நடுவர் அவர்களே, உங்க சொந்தக்காரன் வந்தா மட்டும் அடி கறி குழம்பு பார்த்தீங்கன்னா அடியில கரண்டிய விட்டு மேல தூக்கி போடுறீங்களே, என் சொந்தக்காரன் வந்தா மட்டும் மிளகு ரசத்தையும் வத்தலையும் பொரிச்சு வச்சு அனுப்புறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆம்பளை பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவன் கொசு கடியில 500 சம்பளத்துக்கு ஆட்டோ ஓட்டுறான். நடுவர் அவர்களே, வெளிநாட்டுல அந்தரத்துல தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறான். வாழ முடியாம எவ்வளவு பேர் பொண்டாட்டி தொல்லைனால கடனை உடனே வாங்கி இது புடுங்கி எடுக்குதேன்னு கடனை வாங்கி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கானே. ஒவ்வொருத்தவன் 1000-2000 சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க பொம்பளையால தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா வருதுன்னு உங்களால எப்படிமா சொல்ல முடியுது? இங்க உள்ள குழந்தைகிட்ட கேட்கிறேன், தயவு செய்து நீங்க எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, கும்பிடாம போங்க, நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். ஆனா தயவு செய்து உங்க வீட்டுல இருக்கிற குலசாமி உங்க அப்பங்கிறத தயவு செய்து மனிதராதீங்க. செத்ததுக்கு அப்புறம் புருஷன் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற குலசாமி, வீட்டுல இருக்கிற ஆம்பன், அவன் செத்ததுக்கு அப்புறம் என் இதய தெய்வம், என் கிட்னி தெய்வம், என் நுரையீரல் தெய்வம்னு 4 ஆப்பிள வச்சு படைக்கிறீங்களே, அவன் உயிரோட இருக்கும் போது நான் இருக்கட்டான்னு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. பெண்கள் தயவு செய்து உங்க ஆண்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது காசு பணத்தை இல்லைங்க, ஆறுதலா 2 வார்த்தை, அன்பா 2 வார்த்தை. பெத்த தாய்க்கு கூட அவனை பெத்த தாய்க்கு கூட அவன் காசு உங்களை எல்லாமே கொடுக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளி இருக்கான்னா ஆம்பளை அவ்வளவு பாவிங்க. அந்த பாவி இருக்கிறதுனாலதான் உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு வேலி. அவன் மட்டும் இல்லனா உங்க குடும்பம் என்னைக்குமே காலி காலி காலி. இருக்கிற ஆம்பளைய நல்லா கொண்டாடுங்க, நிம்மதியா அவன் வாழட்டும். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாவறவன் பொம்பளையா ஆம்பளையான்னு பார்த்தா பூரா பையனா ஆம்பளையா இருக்கான். ஏன் தெரியுமா? இந்த பொம்பளைங்க கொடுக்குற புடுங்க தாங்க முடியாம தான் அவன் சீக்கிரத்துல செத்து போயிட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பு கேட்டதில்ல, பாலிருச்சி படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கவல்ல, அவர் உழைச்சி உழைச்சி கலைச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். ஆம்பளை இருக்கும் போது அவனோட அருமை தெரியறது இல்ல, அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை நீங்க கொண்டாடுறீங்களே, இருக்கும் போது கொண்டாடினா அவன் வாழ்க்கை எப்படி ஜம்முன்னு இருக்கும். என்னைக்குமே பெண்களுக்கு தெரிவதில்லை. ஆம்பளைய நீங்க ராஜாவா வச்சுக்குங்க, உங்க வாழ்க்கை ராணியா அவன் வச்சுக்குவான். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு உயிரும் அதாவது பாத்தீங்கன்னா பறவைகளா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, சாகுற வரைக்கும் அதோட பிறவி பயனை கரெக்டா வந்த வேலையை முடிச்சிட்டு சாவுது. ஆனா அந்த மனுஷ பயிலுவ மட்டும்தான் தானும் வாழாம மத்தவனையும் கெடுத்து இவனும் வாழாம சந்தி சிரிக்க வச்சுட்டு சாவுறானுன்னா உண்மையிலே மனுஷ பிறவி மாதிரி ஒரு மட்டமான பிறவி இந்த காலத்துல இருக்க முடியாது. ஆக எப்படி பார்த்தாலும் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளைங்கிற சிங்கம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.